வணக்கம் வணக்கம் வணக்கம். இவ்வளவு கியூட் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா பாத்தீங்கன்னா, பிரதீப்போட மாமா பொண்ணு தான் மமிதா. மமிதா வந்து பிரதீப்க்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் பிரதீப் வந்து எனக்கு ஜீரோ ஃபீலிங்ஸ் மேல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் மீதி கதை. பிரதீப்போட ஆக்டிங் படி பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் கிரிஞ்சாகவும் ஸ்டார்ட் பண்ணாலும் த்ரூ அவுட்டா ஒரு காமெடியிலையும் சரி, எமோஷன்லையும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவும் பெட்டராகவும் த்ரூ அவுட்டா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மமிதாவோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் நல்லாவும் இருந்துச்சு. முக்கியமா எமோஷன் சீன்ஸ்ல ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணி பண்ணியிருந்தாங்க. சரத்குமார் சார் வந்து இந்த படத்தை ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட கேரக்டரை வச்சுதான் இந்த படத்தோட மெயின் கருவே வந்து நகருது. அவர் வர்ற சீன்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரோஹிணி மற்றும் பரிதாபங்கள் டிராவிட் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்க. சாய் அப்படிங்கிறது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். படத்துல ஒரு 167 பாட்டு போட்டிருப்பாரு போல. எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் ஸ்கிரீன் பிளேல அங்க ஹார்மோனி போட்டு தூக்கிட்டு வந்து அங்க உட்காந்து அங்க ஒரு பாட்டு போட்டுறாரு. அதுவும் அவர் வாய்ஸ்லயே வந்து எல்லா பாட்டையும் பாடிடுறாரு. பட் அந்த பாட்டு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கு. கரெக்டான இடத்துல சூட்டாவா இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் இருக்கு. இவரோட சாங்ஸும் பிஜிஎம்மும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இந்த மூவியோட டேரக்டர் கீர்த்தீஸ்வரனுக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். அவங்க வந்து சுதா கொங்கரா கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்ததா சொல்லிக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து இப்படி ஆர்வக்கோளரா ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டோரி எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நிஜமாவே வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு நிறைய காமெடியா பரபரன்னு சொல்லிட்டு இன்டர்வல் பிளாஸ்டோட செம்மையா முடியுது. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க காமெடி இருந்தாலும் த்ரூ அவுட்டா நிறைய எமோஷன் சீன்ஸ் தான் இருக்கு. நம்ப முடியாத விஷயங்கள்லாம் வந்து இவர் ஸ்கிரீன்ல காமிச்சாலும் அவரோட ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம ரொம்பவே யோசிக்காத மாதிரி இருக்குது. ஒரு த்ரூ அவுட்டா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜா இந்த படத்தை ஃபுல்லா கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து ஷாஜஹான் படத்தோட கிளைமேக்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதி ஒரு ஸ்டோரியா கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த மூவிக்கு வந்து டியூட் அப்படின்னு பேர் வச்சதுக்கு தியாகி அப்படின்னு பேர் வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா படத்துல நிறைய தியாகம் பண்றாரு. இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். இந்த காலத்துல கண்டிப்பா இதெல்லாம் நடக்க சான்ஸ் இல்லை. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 16+ மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான படம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட் ஸ்டோரியா இருக்கிறதுனால கண்டிப்பா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வரும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இந்த கான்செப்ட்ல எனக்கு அவ்வளவா பிடிக்கல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன்ஸ்ல எனக்கு அவ்வளவா டச் ஆகல அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். மற்றபடி நான் படத்தை படமா மட்டும்தான் பார்ப்பேன். லாஜிக் சீன்ஸ்லாம் எனக்கு அவ்வளவா முக்கியம் கிடையாது. படம் எனக்கு என்டர்டைன்மெண்ட்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு நல்ல என்டர்டைனிங் படமா இருக்கும்.